பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே என்று நம் தாய்மொழியாகிய தமிழை வணங்கி அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மொழியில் முதலாக தோன்றிய காவியம் சிலப்பதிகாரம். இக்காப்பியம் கோவலன் கண்ணகியின் வாழ்க்கையை சித்தரிக்கின்றது. வண்ணச் சீரடி மண்மகள் அறிந்திலல் என்ற சிறப்புக்குரிய மன்னக மகளிரில் ஒருத்தியாக புகார் காண்டத்திலே விளங்கி மனித நிலைகளை கடந்தவளாக மதுரை காண்டத்திலே தோற்றம் தந்து வானவர் தொழுதேற்கும் பத்தினி தேவமாய் வஞ்சி காண்டத்திலே காட்சி தரும் கதை தலைவி கண்ணகி தன்னுடைய வழக்கை செங்கோல் தவறா பாண்டிய மன்னனிடம் உரைக்கும் மலக்குறை காதை இதோ உங்கள் முன். காட்சி 1. கோப்பிரந்தேவியின் கனவு. கனவை தன் தோழிகளிடம் கூறுதல். பாண்டிய மன்னனின் வெண்கொற்ற குடை செங்கோலுடன் கீழே விழுந்தது. ஆராய்ச்சி மணியின் ஓசை இடைவிடாது ஒலித்தது. எல்லா திசைகளும் அப்போது அதிர்ந்தன. அப்பொழுது சூரியனை இருள் சூழக் கண்டேன். இரவு நேரத்தில் வானவில் தோன்றக் கண்டேன். பகல் பொழுதில் விண்மீன்கள் மிக்க ஒளியோடு பூமியில் விழக் கண்டேன். இவ்வாறு நேற்றிரவு ஒரு தீய சொப்பனம் கண்டேன். இதெல்லாம் என்ன? இதனால் மதுரை மாநகருக்கு ஏதேனும் தீங்கு விளையுமோ? நான் என்ன செய்வேன்? அரசியாரே, ஏதும் கவலை கொள்ளாதீர்கள். அரசியாரே, நீங்கள் கண்ட கனவு பலிக்காது. காட்சி 2. கண்ணகி வருகை. பாண்டிய மன்னனுடைய வாயிற்காவலனே, காவிய ஒளியெழுப்பும் கையில் தனிச்சிலம்பும் ஆவிக்குடி போன வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உம்மை சந்திக்க என்று மன்னனிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். ஆகட்டும் தாயே. காட்சி 3. பாண்டிய மன்னனின் பேரவை. தொடங்கட்டும் பாண்டியனின் பேரவை. வாயிற்காவலன் கண்ணகி வருகையை பாண்டிய மன்னனிடம் உரைத்தல். வணக்கம் அரசே. வணக்கம். கொண்டு வந்த செய்தியை கூறு. சினம் கொண்ட பெண் ஒருத்தி நம் அரண்மனை வாயிலில் நிற்கிறாள் அரசே. அவளை கண்டால் குருதி பீரிடும் மகிஷாசுரனின் பிடர்த்தலை பீடத்தில் ஏறி நின்ற கொற்றவையோ என்றால் அவளும் அல்ல. சத்தமாதர் எழுவருள் இளையவனான பிடாரியோ என்றால் அவளும் அல்ல. பாலநில கடவுள் காளியோ என்றால் அவளும் அல்ல. இறைவன் நடனமான கண்டருளிய பத்ரகாளியோ என்றால் அவளும் அல்ல. தாரகன் என்ற அசுரனின் அகன்ற மார்பை பிளந்த துர்க்கையோ என்றால் அவளும் அல்ல. உள்ளத்தில் மிகவும் சினம் கொண்டவள் போல் தோன்றுகிறாள். அழகிய வேலைப்பாடுடைய
சிலம்பை கையில் ஏந்தி நிற்கிறாள். கணவனை இழந்தவளாம் நம் அரண்மனை வாயில் உள்ளால் அரசே உம்மை சந்திக்க. என்ன, நான் ஆட்சி செலுத்தும் பாண்டிய ராஜ்யத்தில் எந்த ஒரு சிறு பறவைக்கும் துன்பம் நேராது என்று தானே நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். என்ன அரசியாரே, விந்தையாக இருக்கின்றது. ஆகட்டும், உடனே அந்த பெண்ணை உள்ளே வரச் சொல். ஆகட்டும் மன்னா. காட்சி 4. பாண்டிய மன்னனின் பேரவைக்குள் கண்ணகி வருகை. நெஞ்சிலே தீயுமாய் நெஞ்சிலே காயமாய் வறண்டு போன வீழ்கள் வாழ்தே. காட்சி ஒன்றினை காட்டத்தான் சாட்சி சொல்லுமே பூட்டும் தான். தேசமே உயிர்த்து எழு. யார் தலைவிரி கோலமாய் ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் பெண்ணே, நீ யார்? புறாவிற்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னவனின் வரலாற்றை தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்தமர் நீதி சோழந்த பெருங்கதையை நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமையை கொண்ட திருமாவளவன் கரிகா சோழந்து பூம்புகாரே எனது ஊர். பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. சிறப்பு. உன் முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடி நிழலே முத்தமிடை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூலியாக்க முடிபுரிந்த மன்னவனே, எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க. நீ யார்? கண்ணகி. கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொழுமண்டபத்திலே உனது தூதுகள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலும் ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடிகட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டர் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி கண்ணகி. கோவலன் மனைவி. சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும். யாகாவாராயினும் நாகாக்க மன்னா, நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவுக்கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கல்வர்களை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உமக்கு தெரியும் அல்லவா? நீதியின் இலக்கான முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலியில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, குடிநிலில் குன்றர் முருவனே, எண்ணிப்பார். கொழுமண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன். இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன்? என்ன? கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பு அல்ல, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்பச் சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நானா குற்றவாளி? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருங்கேண்மை பெரியோர்கள். இவர்களே இப்பொழுது நீதிபதிகள். இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆன்றார்களே, அறிவிந்தகை நாட்பெரும் படகண்டன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை மறைக்காமல் ஆரிய படை கடந்தான். அவனையெல்லாம் புகழ்
இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மணவாளன் விற்க வந்தார். மாபாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம் அடையாளம் வேண்டுமா? ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே பாண்டியா. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தானை கேட்டிருந்தால் நீதி வழுவா நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே, என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே. அம்மா, தேவி அணிந்திருக்கும் சிலம்பு ஒரு சிலம்பு உன்னுடையதென்று மெய்ப்பித்து காட்டுவாயா? மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? வெட்டுண்ட தழைதனை ஒட்டி தருவீர்களா? முடியாது உங்களால், முடியாது உங்களால். ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதா? நேர்மை போனதா? மானம் போனதா? மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பறல்கள் முத்துக்களா அல்லது மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பறல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம். தேவி, இப்படி கொடு. இதோ பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அரங்கூரும் சான்றார்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? நெடுஞ்சாரிய பாண்டியனின் அறம், வளம், திறம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலைகொடுந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, உன் நீதி வழங்கிய செய்தி கேட்டு. ஆணை சேனை ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தடிகோணியாமல் படை நடத்தும் உன் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வற்ற திருப்பாரவை எங்கே? எங்கே? மன்னா, மாசு படரவும் வானிலை மிகளவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? மா பாதகம் புரிந்த உனக்கு மணிமூடு எதற்காக? தேவையில்லை. வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற குடை எதற்காக? தேவையில்லை. அழு, என்னை காலமெல்லாம் அழ வைத்த காவலனே அழு. என் காதலனை, என் கண்ணாளனை, என் கண்ணிறைந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொன்றுவிட்ட பாவி அழு, அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல, கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருக என்று ஆணையிட்ட நானே கல்வன், நானே கல்வன். தமிழே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடமா, என்னை மன்னித்து விடு. அரசே, அரசே, நீதி தவறியதால் மலைந்த செங்கோலை உங்கள் உயிரையே கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள் அரசே, நிமிர்த்தி விட்டீர்கள். அழியட்டும், ஒழியட்டும், எல்லாம் அழியட்டும். என் நெஞ்சில் மூண்ட நெருப்பே, என்னை விட்டு மதுரையை பற்றிக்கொள். காட்சி 5. கண்ணகி மதுரையை வஞ்சித்த பின் சேர நாட்டிற்குள் செல்லுதல். அங்கே கண்ணகியின் தோற்றத்தை கண்ட சேர நாட்டு மலைவாழ் மக்கள் தங்கள் அரசன் சேரன் செங்குட்டுவனிடம் கண்ணகியை பற்றி கூறுதல். கண்ணகியின் வரலாற்றை அறிந்த சேரன் செங்குட்டுவன் இமயத்தில் கல்லெடுத்து பத்தினி தெய்வமாகிய கண்ணகிக்கு சிலை வடித்து வணங்குதல். சேர நாட்டு மன்னன் வருகை. ராஜ கம்பீரர்
ராஜ மார்த்தாண்டர் ராஜகுல திலகர் சேர நாட்டு மன்னர் வரார் வரார் வரார். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துதலும் பார்போற்ற தொழுதலுமான பத்தினி தெய்வமே உம்மை வணங்குகிறேன். தாரணி எங்கும் உமது புகழ் பரவட்டும் புகழ் பரவட்டும் பரவட்டும். தாரணி எங்கும் உமது புகழ் பரவட்டும் புகழ் பரவட்டும் பரவட்டும். தாரணி எங்கும் உமது புகழ் பரவட்டும் புகழ் பரவட்டும் பரவட்டும். கடல் கொண்ட பூம்புகாரின் புகழும் மதுரை மாநகரின் வீழ்ச்சியும் வஞ்சி மாநகரின் எழுச்சியும் பற்றி உங்கள் அனைவரின் விழிகளுக்கும் செவிகளுக்கும் விருந்தளித்த நம்பள்ளி செல்வங்களை வாழ்த்தி மகிழ்வோம்.